என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் ஒரு இம்பார்ட்டண்டான போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு புக் ஒர்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் tan 22 டிகிரி 22/2 டிகிரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்தோம், ஒரு சம் பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது cot 22 டிகிரி. இந்த ப்ராப்ளம் வந்து ஏப்ரல் 2010, அக்டோபர் 2012, 2013 கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்களோ அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அங்கே டேன்னு கேட்டிருந்தாங்க, இங்கே காட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கலாம். a + b = 45 டிகிரி. a + b வந்து என்னென்னா ஏங்கிற ஆங்கிளையும் பிங்கிற ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா 45 டிகிரி இருக்காமா. அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, cot a - 1 × cot b - 1 = 2ன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் cot 22 டிகிரியுடைய மதிப்பை வந்து திருப்பி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதலாம்னா, கிவன் எழுதலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a + b = 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே காட்டில் வரதுனால நம்ம என்ன பண்ணலாம், டேக்கிங் cot on both sides, ரெண்டு சைடு வந்து காட்டால் வந்து காட் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? டேக்கிங் cot on both sides, we get. இப்போ இது வந்து என்ன, a + b வந்து 45 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு சைடு வந்து நம்ம காட் எடுத்தோம்னா என்ன வரும், cot of a + b = cot 45 டிகிரின்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ cot of a + b ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். இந்த cot of a + b ஃபார்முலா எப்படி ஈஸியாக வைக்கலான்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து நல்லா புரியும். சரிங்களா? இருந்தாலும் இந்த கிளாஸஸில் சொல்லித்தரேன். cot of a + b = இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்முலா மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன் பாருங்களேன். இது cot × a இப்படி ரிவர்ஸில் கீழேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். cot × a cot a கீழே இங்கே எழுதிக்கங்க டினாமினேட்டரில் ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ், cot × b cot b, cot a cot bன்னு வரும் கீழே. ஓகேங்களா? அடுத்து என்ன வரும்னு பாருங்கள். இங்கே இந்த ப்ளஸ்ஸை மறைச்சிக்கங்க. ப்ளஸ் மறைச்சிங்கன்னா என்ன வரும், cot a cot b, அது இங்கே மேலே எழுதிடுங்க. cot a cot b, அவங்க ப்ளஸ் வந்துன்னா இங்கே என்ன வரணும், -1. இதுதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. cot of a + b = cot a cot b - 1 / cot a + cot b தான் ஃபார்முலா. சரிங்களா? சரி, இன்னொரு தடவை அதை எழுதுறேன் பாருங்கள். cot × a இப்படி எழுதிக்கணும், cot a ப்ளஸ் cot × b cot b. அப்புறம் இந்த ப்ளஸ் வந்து மறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, cot a cot b மல்டிப்ளிகேஷன் இருக்குங்களா, அதை அப்படி எழுதிக்கிங்க, cot a cot b. சரிங்களா? இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம எங்கன்னா ஆப்போசிட் சைன் மைனஸ் கொடுக்கணும். இங்கே எப்பயுமே 1 தான் கொடுக்கணும். ஓகேங்களா? = cot 45 டிகிரியோட ஆன்சர் வந்து 1. cot 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன, 1. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த cot a + cot b இது வந்து என்னென்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், cot a + cot b - 1 = 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதே தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும், cot a + cot b தான் கிடைக்கும். cot a + cot b கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த -1 நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன். அப்படி பண்ணும்போது என்னாகும், -1 அங்கே போகும்போது +1 மாறிடும். இங்கே இருக்கிறது என்னென்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறோம். சரிங்களா? இந்த ரெண்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோமா, -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போகிறேன், cot a + cot b இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி என்ன இருக்குது அதை எழுதிக்கிங்க பாருங்கள். cot a + cot b இது இருக்குது, எழுதிட்டோம். இந்த ப்ளஸ் cot a இங்கே வரும்போது என்ன ஆகிடும், -cot a சைன் மாற்றணும், அதை மறந்துடாதீங்க. ப்ளஸ் cot b இங்கே வரும்போது என்ன ஆகிடும், -cot b = இந்த -1 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன ஆகிடும், +1 வரும். சரிங்களா? இது வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுருங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. புரியுதுங்களா? ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, cot a - 1 cot b - 1 = 2ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து என்னென்னா நிரூபிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸ்டெப் 2 எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2ல் LHS மட்டும் எடுத்துக்கலாம். LHS பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், cot a - 1 × cot b - 1. ஓகேங்களா? அதுதானே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த cot a இதை மல்டிப்ளை பண்ணலாம். cot a × cot b பெருக்குங்க, cot a cot b. அடுத்து cot a × -1 -cot a, -1 × cot b -cot b, -1 × -1 +1. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்கம்மா. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போகிறோன்னா,
1ன்னு கொடுக்க போகிறேன். இதுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறேன்? 1. இது எங்கேருந்து சார் எடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து எடுத்திருக்கேன். இந்த +1 வந்து இங்கே எடுத்துட்டேன். இந்த 1 எங்கேருந்து கொடுத்துருக்கேன்? ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கே பாருங்களேன், ஈக்குவேஷன் 1 பாருங்கள். காட் ஏ காட் பி இருக்குங்களா? இங்கே பாருங்கள், காட் ஏ காட் பி மைனஸ் காட் ஏ மைனஸ் காட் ஏ மைனஸ் காட் பி மைனஸ் காட் பி. இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 1ன்னு கொடுக்கலாம். அதுதான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 1 வந்து இங்கே 1 + 1 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 2. இந்த 2ங்கிறது என்ன? ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ எடுத்து ஒட்டுக்கு எழுதிடலாங்களா? என்ன எழுதலாம்? காட் ஏ மைனஸ் 1, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், காட் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி நம்ம வந்து என்னென்னா ப்ரூஃப் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, டு ஃபைண்ட் காட் 22.5 டிகிரி 22/2 டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, காட் 22.5 கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ எங்கே இருக்கோ ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் 22 டிகிரின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். எங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கொடுக்கணும். ஏ இருக்கிற இடத்துல 22 டிகிரி கொடுக்கணும், பி இருக்கிற இடத்துல 22 டிகிரி கொடுக்கணும். ஏதுனால சார் 22 டிகிரி கொடுக்குறோன்னா, அவனே கொடுத்துருக்கான் என்னென்னா காட் 22/2 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இது எப்படி வந்தோன்னு தெரியணும்னா, ஏயும் பியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி. சரிங்களா? இப்போ ஏக்கு பதில் 22 டிகிரி கொடுங்க, பிக்கு பதில் 22 டிகிரி கொடுங்க, 22.5ன்னு கூட ஞாபகம் வச்சுங்க, ப்ளஸ் 22.5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 45 வரும். இது தான் வந்து இதுலேருந்து தான் இந்த 22/2 டிகிரி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஏக்கு பதிலாக 22 டிகிரி கொடுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? காட் ஏ இருக்கிற இடத்துல 22 டிகிரி மைனஸ் 1, அடுத்து காட் பி இருக்கிற இடத்துல 22 டிகிரி மைனஸ் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 2. இது நல்லா கவனிச்சு பாருங்களேன். அதாவது ஏ இன்ட்டு ஏவை நம்ம என்ன எழுதலாம்? a² எழுதலாம். அதே மாதிரி தான் இது இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்குது. காட் 22 டிகிரி மைனஸ் 1, காட் 22 டிகிரி மைனஸ் 1, ஏ இன்ட்டு ஏ மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? a² எழுதலாங்களா? அப்போ இதே ஃபார்மேட் இருக்கிறனால நம்ம என்ன எழுதலாம்னா, காட் 22 டிகிரி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா? ஏ இன்ட்டு a² மாதிரி. புரியுதாமா? இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 2. இப்போ என்னென்னா, இந்த ஸ்கொயர் வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? காட் 22 டிகிரி மைனஸ் 1 ஈக்குவல் டு √2ன்னு ஆகிடும். சரிங்களா? நம்மளுக்கு என்ன மதிப்பு வேணும்? காட் 22 டிகிரியோட மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா, காட் 22 டிகிரி இந்த மைனஸ் 1 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா +1 ஆகிடும். ஆல்ரெடி √2 இருக்குது. ஆல்ரெடி என்ன இருக்குது? √2 இருக்குது. ஓகேங்களா? இந்த -1 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும்? +1 மாறிடும். அப்போ இதுதான் வந்து என்னென்னா இந்த புக் ஒர்க் உண்டான ஆன்சர். அங்கே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் tan 22 டிகிரி பார்க்கும்போது √2 -1 வந்திருக்கு. இது காட் 22/2 டிகிரியில் வந்து √2 +1. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.